ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் நல்ல சிறப்பான பொருட்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ வாங்க அது என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். நம்ம மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஆப்பிளோட ஒரு குயிக் டேக் 100ன்ற ஒரு கேமராங்க. ஆப்பிள் வந்து கேமராலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கான்றது இதை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எடுத்து பார்த்தேன், நான் சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. இதோட ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்களேன், எப்படி வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எல்லாமே வந்து ப்ரொடெக்டிவ் ஒரு ஸ்லைடர் டோர்லாம் வச்சு நிறைய போர்ட்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பாருங்கள், இந்த சைடு எப்படி இருக்குது அண்ட் ஷேப்பே பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப்பில் இருந்தது. ஃப்ளாஷு அண்டு கேமரா, வியூ ஃபைண்டரும் கேமராவும் அழகாக ப்ரொடெக்டிவ் ஸ்லைடரில் போட்டிருக்காங்க. ஃப்ளாஷோடு இருந்தது, செம்ம கண்டிஷனில் இருந்தது. அண்ட் நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது ஒரு ஐடென்டிக்கல் பேர் மாதிரி இருக்க 2 மைக்ரோ ரேடியோஸ், பாக்கெட் ரேடியோஸ். இது செம்மையாக இருந்தது. ஒன்று வந்து ஐ திங்க் டிஃப்ரெண்ட் மாடல் தான், பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சைஸ் அண்ட் இதில் இருந்தது. ஸோ நல்ல ரேடியோஸ், இது ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த கேல்குலேட்டர்லாம் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண அனுபவம் இருக்குது, இது வந்து எல்இடி லைட்டு உள்ளே இருக்கும். அண்ட் இந்த லைட்டுக்காகவே வந்து இந்த கேல்குலேட்டர் யூஸ் பண்ண அனுபவம் இருக்குது. இன்னும் சீக்கிரம் பேட்ரி காலியாகிடும், பட் இது யூஸ் பண்ணுறதே வந்து தனி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு வின்டேஜ் கேல்குலேட்டர். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ஒரு யூனிட் பார்த்தோம். ஜூஸ் பாட்டில் தானே இதெல்லாம். ஸோ இது ஒரு ஃபுல் செட்டாகவே வச்சுருந்தாங்க. அண்டு ஐ திங்க் இதெல்லாம் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு தெரில. சுத்தியல் மாதிரியெல்லாம் இருந்தது, ஐஸ் உடைக்கிறதுக்கா என்னன்னு தெரியல. ஸோ இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்டு ஆசஸோட ஒரு மதர் போர்டு பார்த்தங்க. ஸோ இது வந்து இன்டெல் கோர் ப்ராசஸர்ஸ் 10th and 11th gen சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மதர் போர்டு தான். ஃபுல் இதாக இருந்தது, வெறும் ப்ராசஸர் அண்டு ரேம் மட்டும் போடுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி மதர் போர்டு நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ சோனியோட ஒரு மினி ஹைஃபை சிஸ்டம் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ இது வந்து டேப் அண்ட் சிடி பிளேயர் சப்போர்ட் உள்ளது தான். இதோட இது சிடி பார்த்திங்கன்னா MP3யும் சப்போர்ட் பண்ணும். ஸோ MP3 ரேடியோவும் இருக்கும் அண்டு டேப்பும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு சோனியோட ஒரு 2-in-1 பிளேயர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து மேலே பார்த்திங்கன்னா நம்ம சிடி போட்டு அதில் MP3 இருந்தால் கூட அதை அப்படியே லிசன் பண்ணிக்கலாம் நம்ம. அண்டு டேப் கேசட்டும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் டக்குன்னு பார்க்கும்போது அது ரியலாக இல்லை உள்ள பெயிண்ட் எதாவது அடிச்சிருக்காங்களான்னு பார்த்தேன். நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு இதோட ஹேண்ட்ஸோடு இருந்தது. அது பார்க்குறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ இந்த மாதிரி டார்ச் வந்து நிறைய பேர் இந்த எல்லோ கலரில் பார்த்துருப்போம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் பீஸாகவே அப்படியே வர்றது, அப்படியே அதிலே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும், எடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் வந்து வின்டேஜ் ஃப்ளாஷ் லைட்டு தான். இது நல்ல கண்டிஷனாகவே இருந்தது பாருங்களேன், கிட்டத்தட்ட புதுசு மாதிரியே இருந்தது. அண்ட் தென் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், சோனியோட ஃபோட்டோ ஃப்ரேம் வித் ரிமோட்டோட பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஹால்லையோ இல்லை கிச்சனில் டைனிங் டேபிள்லையோ வச்சுட்டு ஃபோட்டோஸ் வந்து அப்படியே ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பட் இது ஸ்க்ரீன் கண்டிஷன் பார்க்கும்போது எனக்கு இது எப்படி அவுட்புட் இருக்குன்னு தெரியல. பட் இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ஃபுல் கிட்டாகவே இருந்தது, அடாப்டர், ரிமோட் எல்லாமே சேர்ந்து. அண்ட் அட்டாரி கேம்ஸ் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, நான் யூஸ் பண்ணதில்லை, பட் விளையாண்டதில்லை. பட் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அட்டாரியோடது ரொம்ப வின்டேஜ் டைப் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணலாம் இதில். ஸோ இதுவும் வந்து இந்த யூனிட் மட்டும் வச்சுருந்தாங்க. மற்றபடி பவர் சப்ளை அண்ட் ஜாய்ஸ்டிக்ஸ் எதுவும் இல்லை. பட் இந்த யூனிட் மட்டும் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் கலெக்டபிள் பீப்புளுக்கு வந்து இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது. ஸோ நானும் செக் பண்ணி பார்த்தேன். இதோட அவுட்புட், ஐ மீன் குவாலிட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அந்த பட்டன் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓவரால். வணக்கம், என்னோடய பேர் சுசேராஜ். நம்மக்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு அரிய பொருள் ஒன்று இருக்குது. 1942 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தின ஒரு டெலிஃபோன் அண்ட் டெலகிராம். இது இராணுவத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை சண்டை நடக்கிற இடத்துல கொண்டு போகிற ஒரு பொருள் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் டைப் மெட்டல் பாக்ஸில் வந்துடும். மெட்டல் பாக்ஸு உங்களுக்கு இதுதான் டெலகிராம் இப்போ அனுப்புகிறாங்கனாக்கா தந்தி வழியான மெசேஜ் அனுப்புறது தான் டெலகிராம்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் வச்சுருவாங்க.
இது ஒரு டெலிஃபோன் நம்ம பேசுகிறதுக்கு. இதில் ஒரு ஹெட்செட்டு, இந்த மோர்ஸ் கோட், அதாவது மெசேஜ் வர்றதை வந்து மோர்ஸ் கோடில் வரும் மெசேஜ், அந்த பீப் டாடி டாட் அந்த மெசேஜ் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிசீவ் பண்ணுவாங்க, காதில் மாட்டிகிட்டு இப்படி ரிசீவ் பண்ணுவாங்க. நம்ம ஃபோல்டிங் டைப் தான், ஏன்னா இது பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ டெலிஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இதில் பின் பண்ணிடணும். பின் பண்ணிவிட்டு டெலிஃபோன் இதில் ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும். இப்போ ஏதாவது உங்களுக்கு ஃபோன் வருது இல்லைன்னா மெசேஜ் வருதுனாக்கா இதில் மணி சத்தம் உங்களுக்கு வரும். இதில் பெல் சத்தம் வந்த உடனே அதை எடுத்துகிட்டு ஃபோனாக மற்ற இந்த மோர்ஸ் கோடாக இது பண்ணுவாங்க. இதில் எது லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பரில் இருக்கும். நம்பரு ABCD 1 2 3 அந்த மாதிரி இருக்கும். அதுதான் லெட்டர்ஸ் அனுப்புவோம். இது டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. மோர்ஸ் கோடுன்னு சொல்லுவாங்க அந்த லெட்டர்ஸை. இது ரொம்ப ரேரான பொருள். நல்ல கண்டிஷனில் நம்மகிட்ட இருக்குது. இது ஒரு பெஸ்ட் நல்ல கலெக்ஷன். சூப்பர். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுறீங்களா? 9442799446. ஓகே. ஸோ மோர் மார்க்கெட்டில் தான் இவரோட ஷாப் இருக்குது. யாராவது இன்ட்ரெஸ்டட் இருக்குன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக அந்த ரிசீவரில் அந்த இயர் போட்டிருந்தது பார்க்க முடிஞ்சது. 1914 போட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து தெரியுது அது வந்து பக்கா விண்டேஜ் அண்டு அந்த வேர்ல்டு வார் 2 டைமில் வந்துட்டு யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டுன்ட்டு. ஸோ சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கலெக்டபிள் ஐட்டம் அண்டு நல்ல ஐட்டமும் கூட. ஸோ டிஷ் ஷேப்பில் கிளாக்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு 2-3 கிளாக் இருந்தது. இது பாருங்களேன், எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் டிஷ் ஷேப்பில் இருந்தது. ப்ளஸ் அதோட ஹேண்டில் எல்லாமே வளைஞ்சிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைல்லே இருந்தது. அண்டு கூட வந்து நம்ம இந்த வி கன்சோலோட இதுவும் பார்த்தோம், ஜாய்ஸ்டிக்கும். அது யூஸ்ட் இது தான். அண்ட் இது வந்து MP4 பிளேயர் வித் கேமராவோடய இருந்தது. அண்ட் இது ஆடியோ சீடிங்க, பேரை சொல்லவான்னு சொல்லிட்டு இளையராஜாவோட சாங்ஸ் வந்து கிட்டார்லேயே ப்ளே பண்ணியிருக்காங்க போல். ஸோ அது ரிலேட்டட் ஒரு ஆடியோ சீடி பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் டைப் மாதிரியே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இந்த மாதிரியும் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த டியூன் மட்டும் அப்படியே கேட்டுகிட்டே இது பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பராக. ஸோ அந்த சீடியும் வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் நிறைய வந்து கீபேட் மொபைல்ஸும் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. ஸோ ஏதாவது ஸ்பேர் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டிவி பாருங்களேன். ஸோ இது யூஸ்வலாக நம்ம நிறைய இதில் பார்ப்போம், சந்தையிலையும் பார்ப்போம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்தது பார்க்குறதுக்கும் சரி. அண்ட் இது வந்து ஒர்க்கிங்ன்ற மாதிரியே சொன்னார். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன். ஸோ சானியோட ஒரு வாக்மேனுங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல காம்பேக்டாக இருக்காது, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். பட் இது வாக்மேன் டைப்பில் தான் வரும். இது இதில் வந்து ஸ்பீக்கர் இல்லை. ஆக்சுவலாக ஸ்பீக்கர் இருந்திருந்தால் அப்படியே ஸ்டாண்டலோன் யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஸ்டீரியோ டைப் தான். அண்ட் அகைன் டொஷிபாவோடைய அதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தது. இது வந்து 1500ன்ற மாதிரி ப்ரைஸ் சொன்னாங்க. டொஷிபாவுக்கு பேக் டோர் இல்லை, சானியோ மட்டும் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆல்கட்டலோட ஒரு ஃபிட்னஸ் வாட்ச் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ ஆல்கட்டல் நல்ல பிராண்டு தான். அண்ட் அதோட ஃபிட்னஸ் வாட்ச்சு, பட் இது என்ன கண்டிஷன் தெரில. ஸோ பிராண்ட் நேம் கூட பார்க்க முடியும். நீங்கள் சார்ஜ் போட்டால் தான் தெரியும் அது வந்து எப்படின்ட்டு. அண்ட் ஒரு பஞ்ச் மிஷின்னு. ஸோ இந்த பெல்ட்டை வந்து பஞ்ச் ஓட்ட போடுறதுக்கான ஒரு இது இருந்தது மிஷினும். ஸோ இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் லைக் ஸ்பை வாட்ச் மாதிரி கேமரா இருக்கும் இதுலேயே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அண்டு கோயிலோட ஒரு ஸ்மால் மினியேச்சர் இது இருந்ததுங்க, ரெப்ளிகா. ஸோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எந்த கோயில்னு தெரியல, பட் அழகாக வந்து சின்ன இதில் சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து வச்சுருந்தாங்க.
ரெக்கார்ட்ஸ் ஏகப்பட்டது இந்த வாரம் பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து யூஸ்வலாக அந்த புக்கு கடைங்களுக்கு நடுவில் வச்சுருப்பாரு. ஸோ நல்ல டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் எல்லாம் இருந்தது. இளையராஜா கலெக்ஷன்ஸ் எதுவும் பார்க்க முடியல, பட் எல்லாமே வந்து பாப்புலர் டைட்டில்ஸ் மாதிரியே இருந்தது. வித் கவரோட ஒரிஜினல் கவரோடையே வச்சுருந்தாரு. ஸோ இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் நிறைய ஜென்யூன் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ புது கலெக்ஷன்ஸ்ன்ற மாதிரி சொன்னார். ஸோ இதெல்லாம் இருக்குது. சப்போஸ் யாருக்காவது ரெக்கார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் எல்லாம். ஸோ ஏகப்பட்டது வச்சுருந்தார் இந்த ஷாப்பில். டைப்ரைட்டர்ஸ் அண்ட் அதர்ஸு. அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வாக்கி டாக்கி பார்த்தோங்க. இது பார்க்கும்போதே தெரியுது பக்கா விண்டேஜ் ஐட்டம்ட்டு. பேட்டரி டோர் மிஸ்ஸிங். பட் இதெல்லாம் பாருங்களேன், அந்த எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்ட்டு. ஃபோன் மாதிரியே தெரியல, டிஃப்ரெண்ட்டான வாக்கி டாக்கி மாதிரியே தெரியல, ஃபோன் மாதிரியே இருக்குது எல்லாம். ஸோ 2 யூனிட் பேர் யூனிட்டாகவே இருந்தது. அண்ட் நம்ம டீசல் பேட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க, டைப் டி. இது வந்து சி டைப் பேட்ரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைஸ் வந்து AA இருக்கும், அதோட பல்ஜ் இது மாதிரி. ஆனால் ப்ரைஸ் பாருங்களேன், இதோட ப்ரைஸு 23 தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 360 rupees அங்கே. இந்த 2 பேட்ரியும் என்ன இதுன்னு தெரியல, சுப்பீரியர் ஆல்கலைன் போட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து லாங் லைஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 360 rupees பாருங்கள் பேட்ரி. அண்ட் வீ கன்சோல் ஒரு ஃபுல் பேக்கேஜ் வந்து சேல் ஆயிடுச்சு. அதை ஒருத்தர் வாங்கிட்டு அதை பேக் பண்ணிகிட்டு இருந்தார். அதை தான் வந்து நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஃபுல் பேக்காகவே வந்து ஸ்க்ராப் மார்க்கெட்டில் பார்க்குறேன் நான். ஸோ ஃபுல் செட்டாகவே வாங்கிட்டார். வித் கேம் சிடி எல்லாமே வந்து அதோடு வந்திருந்தது. ஸோ இது மாதிரிலாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. சந்தையில் இல்லை மோர் மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் கண்டிஷனில் வர்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். அண்ட் ஐவாவோட ஒரு ஸ்லிம் டைப்பு 2-in-1ங்க. ரேடியோவும் இருக்கும், டேப் இருக்கும். பட் இதை பாருங்களேன், சைஸ் அண்ட் ஷேப்பு செம்ம ஸ்லிம்மு. ஸோ நிறைய கண்ட்ரோல்ஸ் வச்சுருந்தது, ஸ்டீரியோ எஃபெக்ட் அது இதுன்னு போட்டு நல்லா காம்பேக்டாகவும் இருந்தது இது பார்க்குறதுக்கு. பட்டன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்மூத் கண்ட்ரோலில் இருந்தது. கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். அண்ட் இந்த மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் இந்த வீக்கு ஒன்று பார்க்க முடிஞ்சுது. பட் இதோட கண்டிஷன் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஐடியாவே வரல. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேசட்டோடயே இருந்தது. அது பின்னாடி பேட்டரி டோர் இல்லை. ஸோ கண்டிஷனே வந்து புவர். ஸோ இதுக்கு எப்படியும் பெல்ட்டு இதெல்லாம் மாற்ற வேண்டியது தேவைப்படும்னு நினச்சேன். பட் பாருங்கள் இது எப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஷாப்பாக பார்க்கும்போது ஒரு கடையில் வந்துட்டு நிறைய சின்ன டாய் கார்ஸ் வச்சுருந்தாங்க. பட் இந்த கார் பாருங்களேன், இதோட ஷேப்பு என்னடா இது காருன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வச்சுட்டேன் நான். அதோட பெட்டராக வந்துட்டு இன்னொரு டாய் கார் இருந்தது. இது கூட ஓகே, ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது, நல்ல ஷேப்லேயே இருந்தது ஃபஸ்ட்டு காரை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த அலாரம் கிளாக்கு வித் ஐ திங்க் FM AM இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இருந்தது. இந்த மாதிரி ஐட்டங்களும் நிறையா வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த வாரம். டிரான்சென்டோட ஒரு பிளேயர் ஐ திங்க் MP4 சப்போர்ட் உள்ளது, 8GB. ஸோ இதை வந்து சேல்க்கு இருந்தது. அந்த மெமரி கார்டு ஸ்லாட் மட்டும் ஏதோ உள்ள பேப்பர் ஏதோ அடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் அதை லுக் பார்க்கும்போது செம்ம கண்டிஷனில் இருந்தது. அண்ட் ஒரு ஐபாட் பார்க்க முடிஞ்சுது. நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டார். இது 8GB தான். ஐ திங்க் ஐபாட் டச் ஃபஸ்ட்டு ஜென் வந்ததுன்னு நினைக்கிறேன். 8GBயில் இருக்குது. செகண்ட் ஜென் நினைக்கிறேன். ஸோ இதுவும் இருந்தது. நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டார் இது. அண்ட் நிறைய வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அலாரம் கிளாக்கு பார்க்க முடிஞ்சு. இது வந்து சோனியோடது. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். AM FM ரேடியோவோடு இருக்கும். ஸோ காலையில் வந்து நம்மளுக்கு அலாரம் கூட சேர்ந்து எஃப்எம்மும் வந்து ப்ளே ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வைக்கலாம். ஸோ என்கிட்டயும் ஒன்று இருந்தது, ரொம்ப வருஷம் யூஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து சோனியில் யூஸ்வலாக கொஞ்சம் நல்ல ரொம்ப இயற்கையாக வரும் அது. அண்ட் இது டக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா என்னன்ட்டு. வெட் வைப்ஸ், அதாவது ஈர டவல் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம
எமர்ஜென்சிக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண முடியலன்னா இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் கையை. அண்ட் இந்த கேமரா பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இல்லை இது பார்க்குறதுக்கு. அந்த மேலே உள்ள ஃப்ளாஷ் பாருங்கள், அது எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு. அது அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு சுத்தமாக வந்து அந்த ஃப்ளாஷ் இதெல்லாம் இருக்கிறதே தெரியல. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு, பக்கா விண்டேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு யுனிக் ஸ்ட்ரக்சரில் இருந்தது. அண்ட் இது வந்து கிட்டார் ரெப்ளிகாவா இல்லை கிட்டார் ஆம்ப்ளிஃபையரான்னு தெரியல. ஸோ நிறைய கண்ட்ரோல்ஸ், ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் வச்சுருந்தது. ஸோ இதுலேருந்து கிட்டார் ஈக்குவலன்ட் சவுண்டு ஜென்ரேட் பண்ணலாமா இல்லை இதுக்குள்ளே இன்புட் கொடுத்து ஆம்ப்ளிஃபை பண்ணுறதான்னு தெரியல. பக்கத்துலேயே வந்து பெடல்ஸும் இருந்தது. ஸோ அப் அண்ட் டவுன் போட்டு செம வெயிட்டாக இருந்ததுங்க இந்த பெடலில். நான் பார்க்குறதுக்கு ஏதோ பிளாஸ்டிக் ஐட்டம்னு நினச்சேன், பட் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட் இருந்தது. அண்ட் சோனியோட ஒரு மினி சிஸ்டம் மாதிரி டிவிடி அண்ட் ப்ளூடூத் சப்போர்ட் உள்ளது. ஸோ இது முன்னாடி நிறைய சேல்க்கு இருந்தது, இப்போ வந்து 1-2 தான் கண்ணில் தென்படுது. ஸோ இந்த மாதிரி டைப்புக்கு யாரெல்லாம் ஃபேன் இருக்கீங்களோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு பீஸ் வந்து பார்க்க முடிஞ்சது இது மூர் மார்க்கெட்டில். பின்னாடி தான் அப்பா துரு பிடிச்சி போய் டோட்டலாக ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் அப்படியே கான்ட்ரடிக்டிங்காக இருந்தது. அண்ட் அகைன் ஆனால் இன்னொரு அலாரம் கிளாக்கு பார்க்க முடிஞ்சது. இது வந்து FM AM அகைன் சப்போர்ட் உள்ளது, பட் டிஸ்பிளே வந்து பர்ன் அவுட் ஆகிருந்தது. ஸோ அது வந்து LCD டிஸ்பிளே தான். அண்ட் கூடவே ஒரு VR ஹெட்செட்டும் இருந்தது. ஸோ இது ஏதோ மொபைல் போட்டு பார்க்குற யூனிட்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ப்ளூரே அண்ட் அதர் ஐட்டங்களும் இருந்தது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் ட்ரைவ் தான். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி வேறு ஏதாவது கம்பேட்டபிள் ஹார்ட் ட்ரைவ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப் டைப் ஹார்ட் ட்ரைவ் தான், சாட்டா. அண்ட் இன்னொரு மினியேச்சர் கார் பார்க்க முடியுது. இது கொஞ்சம் பெட்டர் கண்டிஷனில் இருந்தது, பெட்டர் ஷேப்லேயும் இருந்தது. கிளிப்ஸோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர், இந்த சைட்லேயும் ஸ்பீக்கர் வச்சு வரும். இது த்ரீ வே ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். கிளிப்ஸ் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. வெயிட்டும் வந்து செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி இருந்தாலும் வெயிட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். உள்ளே அந்தளவுக்கு குவாலிட்டி மேக்னெட் போட்டிருப்பாங்க. அண்ட் பிரதரோட ஒரு டைப்ரைட்டர். ஸோ யூஎஸ் பிராண்டு தான் பிரதர். ஸோ இது வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா நிறைய கீ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஜாம் ஆகிட்டு இருந்தது. பட் இது கண்டிஷன் பாருங்களேன், எக்ஸ்டீரியர் கண்டிஷன் செம்ம அப்படியே ஃப்ரெஷ் மின்ட் கண்டிஷனில் இருந்தது. வெறும் ஆயில் சர்வீஸ் அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன யூனிட்டுன்னு டக்குன்னு தெரியல. அண்ட் அப்படியே நிறைய வாட்சஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியும். நான் இது வந்து மர்ஃபி ரேடியோன்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. பார்த்தா இது மர்ஃபி இல்லை, வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்டாக இருந்தது. LED லைட் அதெல்லாம் காமிச்சு. பட் ஓகே, மர்ஃபியில் வர மாதிரி தான் ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ மாதிரி இருந்தது. இது கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருந்தது. பின்னாடி போர்டு இதெல்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட் டைப்பில். அண்ட் ஒரு லைரான்னு சொல்லிட்டு ஐ திங்க் RCA பிராண்டோடது, அமெரிக்கன் பிராண்டு தான். ஸோ அதோட ஒரு MP3 பிளேயர் ஒன்று இருந்தது. சைஸை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது ஒரு யுனிக் ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தது. லைராவோட ஒரு MP3 பிளேயர். அமெரிக்கன் பிராண்டு தான், RCAன்றது அமெரிக்கன் பிராண்டு தான். ஸோ அதோட ஒரு ப்ராடக்ட். அண்டு DVD VCR காம்போ ஒன்று பார்த்தோங்க. இது வந்து 110 வோல்ட்டு அண்டு இது வந்து பவர் ஆன் கண்டிஷன்ற மாதிரி சொன்னாங்க. ஆன் ஆகும், பட் ஒர்க் ஆகாதுன்ட்டு. சரி, நம்ம வந்து இதை ரெஸ்டோர் பண்ணி பார்க்கலாமான்றதுக்காக ரிஸ்க் எடுத்து பார்த்தேன். கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தேன், ஓகே தான். டாப் கவர் கொஞ்சம் ஒரு மாதிரி டேமேஜாக இருந்தது. போர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகி தான் இருந்தது. ஸோ ரொம்ப நாள் வந்து ஸ்டோரேஜில் இருந்திருக்கு போல். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பாருங்களேன், டேட்டா மேனோட ஒரு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர்னு போட்டிருந்தது. ஸோ இது வந்து நான் ஆடியோ எக்யூப்மெண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக வந்து இது மல்டி பர்பஸ் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த மெடிக்கல் லைனில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்கன்ற மாதிரி பார்த்தேன் நான். ஸோ ஃபுல் கிட்டாகவே இருந்தது. ஒரு பேக் பவுச் ஃபுல்லாக வந்துட்டு அந்த யூனிட் ஒரு ஃப்ரெஷ் பீஸாகவே இருந்தது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மெமரி கார்டு யூஸ் பண்ண அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குது, MMC கார்டு. ஸோ இது வந்து அந்த டைமில் கீபேடு நோக்கியா மொபைலுக்கு வந்துட்டு இந்த S சீரிஸ் ஃபோனுக்கு மெமரி கார்டு தேடி அலைஞ்சிட்ருப்போம். ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே அந்த மலரும் நினைவுகள் தான். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும். ஒரு எக்ஸ்பேண்டர் யூனிட்டோடு இருக்கும். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும்.
பட் இதுலேயே வந்து கஷ்டப்பட்டு நம்ம அந்த S60 ஓஎஸ்க்கு ஹேக் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர் கேம்ஸ் எல்லாம் போட்டு விளாண்ட அனுபவம். அண்ட் iPhone 4S ஒன்று பார்க்க முடிஞ்சுது, நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது, ஆன் ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆக்டிவேஷன் லாக்கில் இருக்கா இல்லை நார்மலான்றது தெரியல. இன்கேஸ் ஸ்பேருக்கு தேவைன்னா கூட இதை வந்து நெகோஷியேட் பண்ணி நம்ம வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் மொபைல்ஸ் இருந்தது. ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஸோ நம்ம டிவிக்கு இந்த குரோம்காஸ்ட் மாதிரி இதுவும் ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ்ன்னு நினைக்கிறேன். 2 யூனிட் வச்சுருந்தாங்க. அண்டு பவர் சப்ளை யூனிட்டும் பாருங்களேன். ஸோ இந்த இது பழங்காலத்து கப்பல் ஷேப்பு கேரளா ஷிப்ஸ் மாதிரி இருந்தது, நல்ல சூப்பராக இருந்தது. அது ஒன்றுக்கு டெயில் லைட்டாக உடஞ்சிருந்தது, பட் இன்னொன்று பாருங்களேன், இது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஏதோ புல்லட் மாதிரி ஷேப்பில் இருந்தது. பட் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல டெக்கரேட்டிவ் ஐட்டம். அண்ட் நம்ம சூசைராஜ் கடையிலேயே வந்துட்டு இந்த லாக் வந்து பார்த்தேங்க நான். செம்ம வெயிட்டு, தூக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். செமையாக இருந்தது. அதை வந்து ஆப்ரேட் பண்ணி காமிச்சார். ஏதோ சீக்ரெட் டோரு அதெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அதை ஆப்ரேட் பண்ணி காட்டுவார் பாருங்களேன். கீயும் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்ததுங்க. எல்லாம் அந்த காலத்தில் அப்படி ஒரு குவாலிட்டி. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் வந்து கீ இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லாக் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ரிலீஸ் ஆகுது. தென் அங்கேயும் வந்துட்டு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இது இருக்குது. திரும்ப லாக் பண்ணணுன்னா வேறு மாதிரி லாக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருந்தார். ஸோ இது பாருங்களேன், ஒரு டோர் சிஸ்டம் அண்ட் அதுக்குள்ளே வேறு டிஃப்ரெண்ட் ஒரு லாக் மெக்கானிசம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து திருட வரவங்க கூட ரொம்ப ரொம்ப யோசித்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டே கசக்கி தான் வந்துட்டு இது எப்படிடா அன்லாக் பண்ணுங்க, ஏன்னா எப்படியும் திருட்டு சாவி போட்டு தான் பண்ண முடியும், மற்றபடி இதை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து பிடிசி பஸ்ஸோட ஹார்னுங்க. பிடிசி தெரியும்னு நினைக்கிறேன், பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ முன்னாடி அந்த எம்டிசிக்கு முன்னாடி பிடிசி நேமில் தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ அப்படி தெரியலன்னா உங்களுக்கு ஒரு கிளிப் காட்டுறேன் பாருங்கள். இந்த பஸ் தான் பிடிசி உள்ளதா QMC கார். ஸோ இந்த பஸ்ஸு சைடில் டிரைவர் சைடில் வர்றது தான் நல்லா ஒர்க்கிங்லேயே வச்சுருந்தார். அந்த ரப்பர் இது மட்டும் தான் மிஸ்ஸிங். ஸோ இந்த சைடில் தான் வரும் அது. பல்லவன் பஸ் பார்க்கலன்னா இது தான். ஸோ நல்ல கண்டிஷனாகவே இருந்தது. அண்ட் கூடவே வந்து ஒரு லக்ஸ் மீட்டர் இருந்தது. இது வந்து பேட்ரி ஆப்ரேட்டட் கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது, பியூராக லைட் எனர்ஜி வச்சே ரன் ஆகிறது. ஸோ லக்ஸ் மீட்டர் வந்து இந்த கேமராமேன் யூஸ் பண்ணுவாங்க, லைட் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு கேமரா அலைன்மெண்ட்காக. இது வந்து பக்கா விண்டேஜ் இது. ஸோ டிஃப்ரெண்ட் ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்லேயே இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த டோர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷட்டர் டைப்பில் காம்பேக்ட் க்யூட்டாக இருந்தது இது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. எந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த இடத்துல என்ன மாதிரி இது போடணும், ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் இது செட் பண்ணுன்றதுக்கு இதை வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல லைட் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாக். இது ஆக்சுவலாக வந்து குவாட்ஸ் கம் மெக்கானிக்கல் கிளாக் இது. ஸோ பேட்ரி போட்டு இது வந்து மேலே ஒரு ஸ்பிண்டில் மாதிரி ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். ஸ்பின்னுனா கண்டினியூஸ் ஸ்பின் இல்லை, ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் மாதிரி ஸ்பின் ஆகி அதுக்கேற்ற மாதிரி உள்ள கிளாக் ஹேண்டில் வந்து மூமெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடில் வந்த ஒரு யூனிட்டு, ஒரு ரேரான ஒரு யூனிட்டும் கூட. ஸோ நண்பர் வந்து இதை ரொம்ப நேரம் செக் பண்ணிவிட்டு இதை வந்து வாங்கினார். மெட்டல் ஃப்ரேமு அண்டு கிளாஸ் இது டோர் வச்சு ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இது. கண்டிப்பாக ரெஸ்டோர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.